ஆட்சியில பங்குன்னு விஜய் சொல்லிட்டாருன்னா யார் சிஎம்? திருமாவளவன் சிஎம்மா, விஜய் சிஎம்மா? நடைமுறை சாத்தியம்ங்கிறது ஸ்டாலின் கொடுத்தது 2 முறை எம்பி போஸ்ட், 1 முறை எம்எல்ஏ போஸ்ட். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் விட்டுக்கிட்டு மணல் வீடு கட்டி விளையாடுறதுக்கா போவாங்க? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ராஜாஜி அவர்கள் ஒரு முடிவு காமராஜுக்கு எதிராக எடுக்கும் போது திமுக கிட்ட முழு ஆட்சி வரக்கூடிய அளவுக்கு அதை விட்டுருக்க கூடாது. ஆட்சியை இழந்த தம்பித்துறையே கூட்டணி கிடையாதுங்கிறாரு. அவன் தனி ஆட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் எப்படி ஒத்துக்குவார்? அது திருமாவளவனுக்கும் தெரியும். இங்க ஓபிசி பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க, ஷெட்யூல் காஸ்ட் போதுமான பவர் இல்ல. ஸோ அந்த இடத்துக்குள்ள அந்த மக்கள் மத்தியில் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குது. அந்த மக்களின் எதிர்பார்ப்பு அவங்க சொல்றாங்க. எம்ஜிஆர் மிக குறைஞ்ச ஓட்டுல தான் 77ல ஜெயித்தார். சிபிஎம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மலையாளிஸ், எமர்ஜென்சி எதிர்த்த கலைஞரை விட்டுக்கிட்டு எம்ஜிஆர் தூக்கி பிடிச்சாங்க. எம்ஜிஆர் ஜெயித்து ஆட்சிக்கு வந்தார். அவரே ஆட்சியில் கம்யூனிஸ்டுக்கு பங்கு கொடுக்கல, யாருக்கும் பங்கு கொடுக்கல. அதிகாரத்தை யாரும் கொடுக்க விரும்ப மாட்டாங்க. நீங்க வேற வழி இல்லாம தவிர்க்க முடியாத சக்தியில கண்டிஷன் போட்டு அதிகாரத்துல உட்காரலாம். ஆனா உங்களோட டோட்டல் தனிச்சு ஓட்டு பலம் என்ன? 0.7. பஸ்வானுக்கு பலம் என்ன? சுமார் 5. ஸோ தேர்ஸ் எ டிஃபரன்ஸ். எங்கேயாவது யார் காலையா பிடிச்சி எடுத்து ஸ்டாலின் கூட அந்த அந்த நேரத்துக்குள்ள போய் சேர்ந்துக்குவாங்க. அது இல்லாத டைம்ல என்னத்தையாவது அர்த்தம் இல்லாம பிக் மவுத்தா வாய்க்கிலேயே பேசிட்டு இருப்பாங்க. ஊடகத்திலையும் அதை பெருசா போடுவாங்க. இதுதான் கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஸ்டேட்டஸ். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து அந்த கட்சி ஆரம்பிச்சது முதலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற போல ஒரு கோரிக்கையை முன்வைச்சுதான் வந்தாங்க. தேர்தல் அரசியலுக்கு 1999 வரும்போதே அவங்க அப்படிதான் வந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு எங்களுக்கு 2026ல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தேவலை அப்படின்ற போல திருமாவளவனும் சொல்லியிருக்காரு. அவருடைய கட்சியை சார்ந்த எம்பி ரவிக்குமாரும் சொல்லியிருக்காரு. சார் என்ன காரணம்? திடீர் பல்ட்டி அடிச்சிருக்காங்களே, என்ன சார் காரணம்? கற்பனை வேற, நிஜம் வேற. அரசியல் அரங்கத்துல கற்பையான கருத்து கணிப்புகள், ஏட்டு சுரக்கா, சீமான் சொல்றாருல, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு, அந்த கற்பனை அரசியல் ஓடும். ஆட்சியில பங்குன்னு விஜய் சொல்லிட்டாருன்னா யார் சிஎம்? யாரு? திருமாவளவன் சிஎம்மா, விஜய் சிஎம்மா? அதுல அது முறிஞ்சு போச்சு. அதுலதான் முறிஞ்சு போச்சு. ஜான் ஆரோக்கியசாமி யார் சிஎம்களை முறிஞ்சு போச்சுப்பா. நீங்க பேசலாம், எழுதலாம் கற்பனைய. நிஜம்னு வரும்போது என்ன விஜய் சிஎம்மா சொன்னா என்ன? அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு விஜய், 2 எம்பி, 4 எம்எல்ஏ உள்ள அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர் திருமாவளவன் சிஎம்மா சொன்னா என்னங்கிற கேள்வி கேட்கவும் முறிஞ்சு போச்சு. அப்ப கற்பனையான ஒரு இதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த கற்பனையில கூட நான் சிஎம் கேண்டிடேட்டா இருக்க விரும்புறேன்னு திருமாவளவன் நினைச்சாரு. ஜான் ஆரோக்கியசாமிக்கு சில கோடிகளை கொடுத்து விஜய் சிஎம்னு அவரே தினமலர்ல எழுதி படிச்சு சந்தோஷப்பட்டு பார்த்துக்கிட்டு போக வேண்டியதுதான். இந்த ஒரு அற்ப சந்தோஷம், கற்பனை சந்தோஷம், கடற்கரையில மணல் வீடு கட்டி விளையாடக்கூடிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை ஜான் ஆரோக்கியசாமிக்கு விஜய் கொடுத்த காசுக்கு பார்த்துட்டு போக வேண்டியதுதான். நடைமுறை சாத்தியம்ங்கிறது ஸ்டாலின் கொடுத்தது 2 முறை எம்பி போஸ்ட், 1 முறை எம்எல்ஏ போஸ்ட். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட விட்டுக்கிட்டு மணல் வீடு கட்டி விளையாடுறதுக்கா போவாங்க? அந்த மணல் வீடுக்குள்ள நான் தான் அப்பேன், நீ வேணா நான் சிஎம் கேண்டிடேட்னு திருமாவளவன் சொல்லும் போது, இல்ல நான் தான் அப்பேன், நான் தான் சிஎம் கேண்டிடேட் சொல்லும் போது, அந்த விசிகா தாவேக்கா கூட்டணி இவர் ஜான் ஆரோக்கியசாமி ஆதவர்ஜினான் முயற்சி அப்படியே முளையிலேயே கிள்ளி வீசப்பட்டது, எரியப்பட்டது. தொடர்ந்து அப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சை இருந்தது. அதே போல அந்த சமயத்துல போயிட்டு அது முடிஞ்சு அந்த சர்ச்சை முடிந்த உடனே போயிட்டு ஸ்டாலினை சந்திக்கிறாரு. அதே போல அண்மையிலையும் அதே சர்ச்சை வந்துருச்சு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற போல. தொடர்ந்து இந்த சர்ச்சை எழும்போதெல்லாம் திரும்பி அணையுது. ஆனா திரும்ப போயிட்டு ஸ்டாலினை சந்திக்கிறாரு. அப்படி என்னதான் சார் அவங்க 2 பேருக்குள்ள இந்த சர்ச்சையின் போது கான்வர்சேஷன் நடக்கும்? ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிறது முதலமைச்சர் ராஜாஜி 67ல கோட்டை விட்டுட்டார். அவர் மெஜாரிட்டி வராது, தான் சிஎம் எல்லாம் நினைச்சாரோ என்னவோ தெரியல. மிகப்பெரிய தியாகியான ராஜாஜி அவர்கள் ஒரு முடிவு காமராஜுக்கு எதிராக எடுக்கும் போது திமுக கிட்ட முழு ஆட்சி வரக்கூடிய அளவுக்கு அதை விட்டுருக்க கூடாது. அண்ணா அன்னைக்கு 62ல காஞ்சிபுரத்தில் தோத்தம் பிறகு எம்எல்ஏக்கே நிற்கிறதுக்கு அச்சப்பட்டு 6 தொகுதிகள் உள்ளடக்கிய அது காஞ்சிபுரம் ஏரியா விட்டு தென்சென்னைக்குள்ள வெற்றி பெற்ற 62ல வெற்றி பெற்ற மனோகரன் வெற்றி பெற்றது தென்சென்னைக்குள்ள நிற்கிறாரு. பலகீனமான நிலைமையில இருந்தார். அப்போ ஆட்சியில பங்குன்னு சொன்னா தெளிவா கொடுத்துருப்பாரு. அதை கோட்டை விட்டது முதலமைச்சர் ராஜாஜி. ஒரு கணக்கு என்னன்னு தெரியல. இப்போ ஆட்சியில தனியாட்சி நடத்துறாரு. தனியாட்சி நடத்துக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு யாரும் விட்டுட்டு போவா? ஆட்சியை இழந்த தம்பித்துறையே கூட்டணி கிடையாதுங்கிறாரு.
அவன் தனியாட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் எப்படி ஒத்துக்குவார்? அது திருமாவளவனுக்கும் தெரியும். தெரிஞ்ச என்னத்துக்கு சார் அவங்க அந்த கட்சியை பாத்தீங்கன்னா டோட்டலாவே அதை சொல்லினே இருக்காங்க. திரும்ப திரும்ப அந்த சொல்றதுக்கான காரணம் என்ன? இங்க வந்து ஓபிசி பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஷெட்யூல் காஸ்ட் போதுமான பவர் இல்ல. ஸோ அந்த இடத்துக்குள்ள அந்த மக்கள் மத்தியில ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குது. அந்த மக்களின் எதிர்பார்ப்பை அவங்க சொல்றாங்க. இப்ப சீமான் கூட 5 விழுக்காடு பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும்னு ஸ்ட்ராங்கா அடிக்கிறார்ல. இதெல்லாம் திருமாவளவனுக்கு ஒரு நெருக்கடி தான். ஸோ அந்த மக்களுக்கான தன்னோட அரசியலை நான் தெளிவா முன்னெடுத்துட்டு இருக்கேங்கிறத திருமாவளவன் நிறுவிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டுல ஏன் சார் இந்த கூட்டணி ஆட்சி முறைன்றது நிறைவேறாமலே இருக்கு? ஏன் சார் அது என்ன காரணம்? அதான் நான் சொன்னேன்ல, முதலமைச்சர் ராஜாஜி கோட்டை விட்டுட்டாருன்னு. ஆனா திமுக பாத்தீங்கன்னா அவங்க கூட்டணியில வெற்றி பெறாங்க, கூட்டணியில தான் ஆட்சியெல்லாம் அமைக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்க கொடுக்காததுக்கு என்ன காரணம்? எம்ஜிஆர் மிக குறைஞ்ச ஓட்டுல தான் 77ல ஜெயித்தாரு. சிபிஎம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மலையாளிஸ், மார்க்சிஸ்ட் அல்ல மலையாளிஸ், எமர்ஜென்சி எதிர்த்த கலைஞரை விட்டுக்கிட்டு எம்ஜிஆரை தூக்கி பிடிச்சாங்க. இடைத்தேர்தலில் வச்சு எம்பி எலெக்ஷன் வச்சு எம்ஜிஆர் தான் ஜெயிப்பாருங்கிற எண்ணமும் இருந்திருக்கும். நம்ம யாரையும் குறை சொல்லலை. ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ் எல்லாரும் லாபத்தை தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்க தேர்தல் முடிவு பார்த்தா எம்ஜிஆர் 4 முனை போட்டியில் மும்முனை போட்டினா ஜெயித்திருக்கவே மாட்டார். மும்முனை போட்டினா எம்ஜிஆர் ஜெயித்திருக்க முடியாது. எடுத்த ஓட்டை வச்சு 1/3 ஓட்டை வச்சு மும்முனை போட்டியில் யாரும் ஜெயிக்க முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது. 4 முனை போட்டியில் 1/3 ஓட்டை வச்சு எம்ஜிஆர் ஜெயித்து ஆட்சிக்கு வந்தார். அவரே ஆட்சியில் கம்யூனிஸ்டுக்கு பங்கு கொடுக்கல, யாருக்கும் பங்கு கொடுக்கல. அப்போ நீங்கள் ப்ரீபோல்லே அதை ஒரு கண்டிஷன் போட்டு எடுக்கலைன்னா யார் பங்கு கொடுப்பா? 2006ல் கலைஞர் ஆட்சியில் சோனியா காந்தி கேட்டால் பங்கு கிடச்சிருக்கும். அவங்க பார்லிமெண்ட்டில் கலைஞர் தர்ற எம்பி போதும், பார்லிமெண்ட்டில் ஜெயித்து கொடுக்குறாருன்னு அவங்க அதில் திருப்தி அடைஞ்சிக்கிட்டாங்க. 2004ல் அவ்வளோ எம்பியும் ஜெயித்து கொடுத்தாங்க. அதனால் 2006ல் ஆட்சியில் பங்கு கேட்கல. 71ல் இந்திரா காந்தி எம்பி கிடைச்சா போதும், எம்எல்ஏ வேண்டான்னு விட்டுட்டாங்க. 84ல் மூப்பனார் ராஜீவ் காந்தி இந்த தரப்பு, காங்கிரஸ் தரப்பு 2/3 எம்பி கிடைச்சா போதுன்னு விட்டுட்டாங்க. ஸோ 96ல் மூப்பனார் 20 எம்பி கிடைச்சா போதுன்னு விட்டுட்டாங்க. ஸோ தேசிய கட்சிகள் தான் அங்கே பலம். அவங்க எம்பி கிடைச்சா போதுன்னு விட்டுட்டாங்க. அரசியல் கட்சிகள் பாமகலாம் மதுவிலக்கு பேசுவாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு பேசுவாங்க. இந்த ரெண்டையும் செய்யாத கட்சி கூட கடைசியில் கூட்டணி போயிடுவாங்க. கொள்கையே கண்டிஷன் போட்டு நிறைவேற்ற முடியாதவங்க ஆட்சி அதிகாரத்தை எப்படி கண்டிஷன் போட்டு நிறைவேற்றிடுவாங்க? 2006ல் பாமகவுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பு வேல்முருகன் தம்பி அவருக்கு போயிடக்கூடாது, மற்ற வேற யாருக்கும் போயிடக்கூடாது. போனால் அவங்க பணம் சம்பாதிச்சு இன்னொரு பாமக தொடங்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுவாங்கன்னு மேல் சபையை கொண்டு வரணும்னு டாக்டர் ஐயா கலைஞர்கிட்ட போய் கொடுத்தாரு. கலைஞர் டாக்டர் ஐயாவும் வந்தவாசி கிருஷ்ணசாமி இப்போ அங்கே தான் மோதிட்டு இருக்கு, காங்கிரஸ் தலைவராக இருந்தார், சேர்ந்து கூட்டணி ஆட்சியில் பங்குனி கேட்டுருவாங்கன்னு மேல் சபையை 89 96ல் கொண்டு வர முயற்சி பண்ணவர் 2006ல் கொண்டு வர முயற்சியே பண்ணலை. முயற்சி பண்ணி கொண்டு வந்தால் எம்எல்சி ஆகி அமைச்சரவையில் பங்குன்னு ராமதாஸ், வந்தவாசி கிருஷ்ணசாமி காங்கிரஸையும் லாபி பண்ணி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதிகாரத்தை யாரும் கொடுக்க விரும்ப மாட்டாங்க. நீங்கள் வேற வழி இல்லாமல் தவிர்க்க முடியாத சக்தியில் கண்டிஷன் போட்டு அதிகாரத்தில் உட்காரலாம். ராஜாஜி அந்த கண்டிஷனை போடலை. ராமதாஸ் இது பூரண மதுவிலக்கு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு பாரு, ரெண்டையும் குப்பை கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு கூட்டணி போயிடுவார். இதை நான் முன்னாடியே விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். இப்போ அன்புமணி பேசுறாரு, அவருக்கு இன்னைக்கு ஒரு பிடிநிலை இருக்கு. அன்புமணிக்கு ராமதாஸ் கோட்டை விட்டதை அன்புமணி அதிமுகவில் கண்டிஷன் போடலாம். ஆட்சியில் பங்கு அல்லனா எங்களுக்கு தனி ஒதுக்கீடை நிறைவேற்ற முடியாது, நீங்க ஏமாத்திட்டு போறீங்க. நீங்க கடலூர்ல தனி ஒதுக்கீடு வன்னியருக்கு 10.5ங்கிறீங்க, திருச்சியில வலையர் முத்தரையர் அவங்களும் கள்ளர் மறவர் அகமுடையார் இவங்க மற்ற மிகவும் பிற்படுத்த மற்ற சமூக அமைப்புகள்லாம் இருக்கும்போது ஜாதி வாரி கணக்கெடுத்தான்னு மாற்றி மறிச்சிட்டு போயிடுறீங்க. அப்போ நாங்கள் எடப்பாடியிலேயே 10.5 இப்போ 15 கேட்குறாரு. இதை முன்னிறுத்தி சௌமியா அன்புமணி நிற்பாரு, அன்புமணி ராமதாஸ் நிற்பாருன்னு களத்துக்குள்ளே நின்று எடப்பாடியை தோக்கடிப்போன்னு நீங்கள் களத்துக்குள்ளே போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு அதிக சீட்டும் கொடுத்து மந்திரி சேவன இடம் உண்டுன்னு தான் தோத்து போவோம். எடப்பாடியிலே ஐ கணேசன் வன்னியர் எழுச்சியில் தூக்கி அடித்தது மாதிரி சௌமியா அன்புமணி வன்னியர் எழுச்சியில் நம்மளை தோக்கடிச்சிருவாங்கன்னு ஒரு அச்சம் வந்துன்னாதான் ஜாதி இது கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு சொல்லுவாங்க. அல்லது தம்பித்துறை அன்னைக்கு சொல்கிற மாதிரி ஃப்ரே ஃபேஸ் காட்டி
அதெல்லாம் கிடையாதுங்க, தனியாட்சி தாங்கன்னு தான் பேசுவாங்க. சார் பீகார்ல பாத்தீங்கன்னா சிராஜ் பஸ்வான் வந்து 29 தொகுதி பாஜக கூட்டணியில 29 தொகுதியில போட்டிட்டு 19 தொகுதியை வந்து வெற்றி பெறாரு. ஆனா இங்க இருக்க திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியில 5க்கும் 10க்கும் அல்லல் படுறாரு, தொங்குறாரு அப்படின்ற போல ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அந்த கட்சிக்குள்ளேயே கூட இந்த விமர்சனம் வருது அப்படின்ற போல தான் நானும் கேள்விப்படுறேன். இந்த ஒப்பீடு வந்து சரிங்களா? தவறு. சிராக் பஸ்வான் போன 5 ஆண்டுகள்ல நிதிஷ்குமாருக்கு எதிராக நின்று சுமார் 5 விழுக்காடு வாக்கு எடுத்தார். சகோதரர் தொல்துருமா எடுத்தது 0.7% வாக்கு தான் தனிச்சு நின்று. ஒரு கட்டத்தில் எங்க அண்ணன் ரஜினிகாந்த் திருமாவளவனுக்கு எதிராக களமாடும் போது தடா பெரியசாமியை டெபாசிட் இழக்க வச்சு ஜெயலலிதா, ரஜினிகாந்த், பாஜக, சங்கராச்சாரியார் சாமிகளுக்கு கேண்டிடேட் எல்லாத்தையும் அவர் 3வது தள்ளினார். அதை நான் மறுக்க வரல, இது விஜய்க்கும் சொல்றேன். பலன் நிரூபிக்காத உங்களுக்கெல்லாம் ஒண்ணுமில்ல விஜய், சும்மா ஏட்டு சுரக்கா நீங்க கொடுத்த பணத்துக்கு உங்க ஆட்களை செட் பண்ணியே கருத்து கணிப்புங்கிறான், ஏமாறாதீங்க. ஸோ அந்த வெயிட்டேஜ் ரஜினிகாந்துக்கு வேட்பாளரே 3வது அனுப்பினவர் தொல்துருமா. ஆனா உங்களோட டோட்டல் தனிச்சு ஓட்டு பலம் என்ன? 0.7. பஸ்வானுக்கு பலம் என்ன? சுமார் 5. ஸோ தேர்ஸ் எ டிஃபரன்ஸ். நம்ம கண்ண மூடிட்ட விஷயங்களை பேசக்கூடாது. பட் வெற்றி வீரர் பரையர் கம்யூனிட்டி தான் 52, 57, 62ல. அப்புறம் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு வெற்றி வீரர் அவங்க தான். இப்போ திருமாவளவன் தான் வெற்றி வீரர். தட்ஸ் டிஃபரன்ஸ். வெற்றி வீரரா மட்டும் தான் இருப்பாரு அவரு. கேட்லிஸ் போல்ஸா அப்படிதான் இருக்க முடியுது. இப்போ ராமதாஸ் கூட அதை கிளைம் பண்ணார், நாங்க இருக்க கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. 2009 நாம பண்ண அரசியல்ல தான் மனித நீதிக்கு மனிதன்னு டாக்டர் ஐயாவுக்கு அந்த தோல்வியை நம்ம கொடுத்தோம், விஜய் அந்த ஒரு ரூட்ல பயன்படுத்தி. ஸோ அந்த கிளைமை கூட சகோதரர் தொல்துருமாவனால பேச முடியல. நான் பேசுறேன், ஒரு சகோதரனா வெற்றி வீரர் தொல்துருமாங்கிறத நான் பேசுறேன். அவங்க கூட அதை கிளைம் பண்ண முடியல. ஸோ பல டெக்னாலஜிஸ் அதுக்குள்ள இருக்குது. சார் காங்கிரஸுக்குள்ளே வந்து விஜய் கூட்டணிக்கு போகணும், அதிமுக கூட்டணிக்கு போகணும் அப்படின்ற போல ஒரு விரிசல் வந்து வெடிச்சிருப்பதாக சொல்லப்படுது. அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமியும் கிரீன் சிக்னல் வந்து காட்டிருப்பதாக சொல்லப்படுது. எப்படி சார் அந்த கள நிலவரம் இருக்கு? திருச்சி வேலுச்சாமி, கார்த்திக் சிதம்பரம் போய் சேர்ந்துக்கலாம், அதோட அவர் அரசியலே மண்ணா போயிடும். அவர் மண்ணா, அந்த அரசியல் மண்ணா போன்னு தான் நிறைய பேர் விரும்புறாங்க. அவர் அந்த முடிவு எடுத்தாருன்னா நல்லா இருக்கும். பரிதாப நிலைக்கு போயின்னு இருக்கே காங்கிரஸ். அதான் அவங்க ஷோ காட்டுவாப்புல, சசிகலான்னு முட்டாள்தனமா கார்த்திக் சிதம்பரம் ஊழ போடுவாரு. அவர் அப்படி ஊழ போடுறதுல நோக்கம் இருக்கு. சசிகலா சொன்னா அங்குள்ள முக்குலத்தோர் ஓட்டு அவர் கொஞ்சம் கிடைக்குங்கிற அந்த ஆதாயம் இல்லாம ஆத்துல போகக்கூடியவர் இல்லை. சோழியம் குடிமி சும்மா ஆடாது, அதுவும் அவுட்டு. அப்புறம் எடப்பாடின்னு சொன்னாரு, அதுவும் அவுட்டு. இப்ப ஏதாவது அவங்க அர்த்தம் இல்லாம மீனிங்லெஸ்ஸா பஃபூன் மாதிரி கார்த்திக் சிதம்பரம் பஃபூன் பேசிட்டு இருப்பாரு. அது பஃபூன் பேச்சுக்கு நம்ம பெருசா ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்காண்டாம். விஜய்னு சொல்றாங்களே சார், அதான் பஃபூன் கோமாளி கார்த்திக் சிதம்பரம். ஏற்கனவே சசிகலா எடப்பாடின்னு சொன்ன கோமாளித்தனத்தை தான் இப்ப பலம் நிரூபிக்காத மண்குதிரையை நம்பி சொல்றாங்க. எப்படியோ ஐயா மூப்பனார் காலில் விழுந்து அவங்க அப்பா சுயமரியாதை இழந்து ஒரு பதவியை பெற்ற மாதிரி, நெடுஞ்சான் கடையா சத்தியமூர்த்தி மோகன்ல விழுந்த மாதிரி எங்கேயாவது யார் காலையா பிடிச்சி எடுத்து ஸ்டாலின் கூட அந்த அந்த நேரத்துக்குள்ள போய் சேர்ந்துக்குவாங்க. அது இல்லாத டைம்ல என்னத்தையாவது அர்த்தம் இல்லாம பிக் மவுத்தா வாய்க்கிலேயே பேசிட்டு இருப்பாங்க. ஊடகத்திலையும் அதை பெருசா போடுவாங்க. இதுதான் கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஸ்டேட்டஸ். சார் அதே போல காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 2011 வந்து 63 தொகுதி, 16 வந்து 45, அது தொடர்ந்து குறைஞ்சிக்கினே வருது. காங்கிரஸினுடைய வலிமை இழந்து விட்டதா? அது ரொம்ப பரிதாப நிலைக்கு போனதுக்கான காரணம் என்ன சார்? வசந்தகுமாரை தவிர யாருமே டெபாசிட் எடுக்க முடியல. கார்த்திக் சிதம்பரம் எடுத்த 10% ஓட்டு நல்ல ஓட்டு. சகோதரர் கார்த்திக் எடுத்த 10% ஓட்டு நல்ல ஓட்டு. திருநாக்கரசன் டீசென்ட் ஓட்டு எடுத்தாரு, ஆர்வன் எடுத்தாரு, ஏபிசி வீரபாகு, இவர் ராமசுப்பு, இவ்வளவு தான் நல்ல டீசென்ட் ஓட்டே எடுத்தாங்க. நாசே ராமச்சந்திரன், நாசே ராஜேஷ் அவரோட சன்னு, யாதவ கம்யூனிட்டி, அவர் அரக்கோணத்தில் ஒரு 5 விழுக்காடு ஓட்டு எடுத்தாங்க. வட தமிழகத்தில் திருமாவளவன் ஓட்டு கூட காங்கிரஸுக்கு உண்டா? வட தமிழகத்தில் திருமாவளவனுக்கு ஓட்டு கூட காங்கிரஸுக்கு உண்டா? அதுல வேற கொஞ்சம் எம்பி கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஜி.கே. வாசன் கூட போயிட்டாங்க. சட்டமன்ற எலெக்ஷன்னா சீமான் சொல்றது மாதிரி இந்த கார்த்திக் சிதம்பரம் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு 2-3% ஓட்டுக்கு மேல இருக்காத தனிச்சு நின்னா. ஒரு கேட்லிஸ்டா காங்கிரஸ் திமுக காம்பினேஷன் ஜெயித்துட்டு இருக்குது. இது வெற்றி பெறத வர அந்த அணி தொடரும். இதை விட்டுக்கிட்டு விஜய் கூட ஏன் போக போறாங்க? வேணா விஜய ராகுல் காந்தி ரூட்ல திமுக அணியில ஸ்டாலின் முதல்வர்னு ஒரு 5-6 சீட்டு கொடுப்பாங்க. இந்த ஏசி சண்முகம் இவர் ஏசி சண்முகம் கண்ணப்பனுக்கெல்லாம் பல நிரூபிக்காம கூட்டம் காட்டுனவங்களுக்கு கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி கூட்டம் காட்டினவருக்கு ஒரு 5-6 சீட்டு கொடுப்பாங்க. அவ்வளவுதான் பல நிரூபிக்காத விஜய்க்கு ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய மரியாதை. ராகுல் காந்தி மூலமா அந்த ஆஃபரை கேட்பாங்க. வந்தா சேர்த்துக்குவாங்க, வரலன்னா மண்குதிரை 214 கேண்டிடேட் போட்டுவிட மாட்டாங்க. பிரசாந்த் கிஷோர் லெஸ் தான் கமலஹாசன். ஸோ பெருசா அதெல்லாம் பார்க்க போறதில்ல. வேணா நீங்க பாஜக இன்க்ளூசிவ் ஏடிஎம் அலையன்ஸ்ல போகாம இருக்கிறதுக்காக ஒரு 6 சீட்டு வர தாவேக்காவை கொடுக்கலாம். அதுல தங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சா போதுன்னு உங்க சூழ்நிலை வந்துன்னா
வாய்க்கிலேயே பேசக்கூடிய ஆதவர்ஜனா வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளிடுவாரு. புஷி ஆனந்தும் வெரி வெரி ஹாப்பி ஆயிடுவாரு. நிர்மல்குமார் உசிலம்பட்டியை தந்தா போதுன்ட்டு போயிடுவாரு. இதுதான் தாவேக்காவில் உள்ள நிலைமை. நீ சந்தர்ப்பவாதத்துக்கு அரசியல் வியாபாரம் பண்ணதுக்கு பச்சவந்தித்தனமா ஒரு கட்சி ஆரம்பிச்சா உன் பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியாதா நீ பச்சவந்தின்னு? ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியாதா நீ பச்சவந்தின்னு? நான் தான் ரவீந்திரன் துரைசாமி தான் பச்சவந்திங்கிறத சொல்லணுமா? எல்லாருமே பச்சவந்தி ஆட்டும் சந்தர்ப்பவாதியா தான் இருப்பான். 6 சீட்டு திமுக அணியில கொடுத்தாலே, ராகுல் காந்தி மூலமா கொடுத்தாலே they will be satisfied. சார் நேத்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுத்திருக்கு. அதாவது சட்ட மசோதாக்களுக்கு வந்து ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடு வந்து விதிக்க முடியாது அப்படின்ற போல சொல்லியிருக்கு. நீங்க இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? இது வந்து தமிழக அரசு எப்படி எதிர்கொள்ளும்? ஏன்னா இதுக்கெல்லாம் முழு முதல் காரணமே தமிழக அரசு தான். கான்ஸ்டியூஷன் பொசிஷன் அதுதான். கான்ஸ்டியூஷன் பொசிஷனை அது மாத்தினாதான் அதுல ஏதாவது நடக்கும். ஆனா ஸ்டாலின் வந்து காலக்கெடு விதிக்க வரும், நாங்க வந்து போராடுவோம் அப்படின்ற போல சொல்றாரு சார் இன்னைக்கு. போராடலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. மக்கள்கிட்ட அந்த கருத்தை கொண்டு போகலாம். பட் கான்ஸ்டியூஷன் பொசிஷன் நீதிமன்றம் தீர்ப்பளிச்ச மாதிரி தான் இருக்குது. அதனால தான் மத்திய அரசும் அதுல தலையிட்டு அந்த தீர்ப்பு சட்டப்படி கான்ஸ்டியூஷன் படி உள்ள தீர்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. தொடர்ந்து அவங்க வந்து அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதலே கொடுக்காமல் இருந்தா என்ன சார் பண்றது? அது நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஒரு சிக்கலுக்கான ஒரு விஷயம்தான். இப்ப பாஜக அதை முன்னெடுக்க மாட்டாங்க. அவங்க மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, அவங்க இது பண்ணும்போது அவங்க முன்னெடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் அவங்க 2/3 இருந்தாங்கல்ல 84, அப்போ முன்னெடுத்திருக்கணும். தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்ச கதையா போகுது. ஓகே. மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு. நன்றி.